அந்த பரமன் கிட்ட நொந்துகிட்டு பேசினா இந்த பரமன் போன் பண்றான். யோ பெருசு, என்னையா திரும்ப திரும்ப உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ எடுக்கவே மாட்டேங்கிற. என்ன என் போன் எடுக்கிறத விட உனக்கு அப்படியே முக்கியமான விஷயம்? உனக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் எனக்கு எத்தனை வாட்டி கூப்பிடுற, நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? பரமா, சண்டைக்கோழி சண்டை கோழியேதான். நானும் பாக்குறேன், வார்த்தைக்கு வார்த்தை பெருசு வா போன்னு பேசுற. அது இல்ல, உங்க அப்பா கிட்ட நான் அப்பா கிட்டதான். அவர் போன்ல தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. எடுத்தது நானுன்னு தெரியாம தானே இப்படி பேசுற? சகட்டு மேனிக்கு அவரை திட்டுற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அது இல்ல சண்டைக்கோழி, இங்க பாரு, இனிமே நீ அப்பாவை நீ வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், புரியுதா? ஐயோ, இந்த ரிஷி நம்மளை போட்டு கொடுத்து அதனால இளமதி இப்ப பயங்கர கோபத்துல இருக்கா போல இருக்கு. அதனாலதான் இப்படி பேசுறா. அது நான் எதுக்கு முதல்ல அப்படி பேசுறேன்னு நீ கேட்டா, எதுவா இருந்தாலும் முதல்ல அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து நீ அப்படி பேச மாட்டேன்னு சொல்லு. சரி பேச மாட்டேன் விடு. நான் ஒண்ணு பேச வந்தா நீ பாட்டுக்கு வேற ஏதோ பேசிட்டு இருக்க. அது நான் எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னா, இந்த நேரம் பார்த்தா சார்ஜ் போகணும். அந்த ரிஷி சொன்னது உண்மையா? ஏதாவது போட்டு கொடுத்தானா என்ன ஏதுன்னு எதுவுமே புரியலையே. பேசாம போனை சார்ஜில் போட்டு உடனே இளமதி கிட்ட பேச வேண்டியதா. அதுவும் போனை வேற எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்பாவுக்கு போனை போட்டா அந்த லைன்ல நெத்திட்ட மட்டும் செய்யறா. இதெல்லாம் உனக்கு தேவையாடா பரமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? அவசரம் கொடுக்க. இளமதி என்ன ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தா அது அத்தனையும் பிடிக்க எடுத்துட்டியாடா. உனக்கு அப்படி என்னடா அவசரம்? உன்ன வர்ற ஆத்திரத்துக்கு பரமா, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, இது ஒரு புது வித எக்ஸசைஸ்மா. தலை நல்ல பலமாகும். வர வர நீ என்னென்னமோ கூத்தடிச்சிட்டு இருக்க. சரி, இதுல முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு. நம்ம மினிஸ்டர் அன்னைக்கு வந்தப்போ சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். அதனால நீ அவரை நேர்ல பார்த்து இதை அவர் கையில கொடுத்துட்டு வரணும், புரியுதா? சரிங்கம்மா. அம்மா அவர் வீட்டுக்கா போகணும்? அவரு எங்கேயோ டூர்ல இருக்காராம். எந்த ஊர்ல இருக்காருன்னு இதுல உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல போய் பார்த்துட்டு வா. சரிம்மா. அந்த நம்பரை உனக்கு ஃபோன்லயே அனுப்பி வைக்கிறேன். சரி, ஓகேம்மா. டேய் பரமா, எதுவும் லேட் பண்ணிடாத, ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். சரிம்மா. சரி. ஏற்கனவே அம்மா கிட்ட பயங்கரமா பேரை கெடுத்து வச்சிருக்கேன். உடனே கிளம்பிட வேண்டியதான். சார்ஜ் சரி, போற வழியில பார்த்துப்போம். வேற வழியே இல்ல. ரிஷி சார் கிட்ட சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. வாவ், இளமதி, இளமதி, நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நான் சொல்ல விட மாட்டேன். ஹலோ, சொல்லுங்க இளமதி. ரிஷி, ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்னால கரெக்டா சில விஷயங்களை உங்ககிட்ட பேச முடியல. அதுக்கான சூழ்நிலையும் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கு மேல உன்னை நான் பேசவே விட மாட்டேன். அம்மா, 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 அம்மா. என்னடா?
இளமதி லைன்ல இருக்காங்கம்மா. ஆ? ஐயோ போச்சு. இளமதி, அம்மா உங்ககிட்ட பேசணுன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப இளமதி இருக்கிற நிலைமையில அவங்க எந்த மூட்ல இருப்பாங்கன்னு தெரியலன்னு சொன்னேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் பேசுனத பார்த்ததும் மோப்பம் பிடிச்சுக்கிட்டு பக்கத்திலே வந்துட்டாங்க இளமதி. இந்தாங்க பேசுங்க. அம்மா, இளமதி லைன்ல இருக்காங்க, கொடுக்குறேன். இருங்க, இந்தாங்க பேசுங்க. இளமதி, ஆ நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ரிஷி எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு எடுத்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாமா. எத்தனையோ நல்ல வரனெல்லாம் வந்தது. அழகழகான பொண்ணுங்களை காமிச்சு கூட கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தான். என்னமோ தெரியல, அவனுக்கு ஒன்ன பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சுமா. ஐயோ, ஏமா இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? பாரு, இப்ப கூட பக்கத்துல நின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். இது எங்க நடக்காம போயிடுமோன்னு நான் மன வருத்தத்துல இருந்தம்மா. ஆனா கடவுளா பார்த்து உன் மனச மாத்தி நல்ல பதிலா சொல்ல வச்சுட்டாருமா. எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலமா. இளமதி, என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான். நானும் இத வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா சில காரணங்களால இத ஒத்துக்கிட்டேன். உன் நம்பிக்கை வீண் போகாதுமா. எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ண கண் கலங்காம வச்சுக்கணும்னு தான் நானும் ரிஷியோட அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்போம். இனிமே வாய் நிறைய என்ன அத்தைன்னு கூப்பிடு, அவரை மாமான்னு கூப்பிடு, சரியா? இளமதி, என்னம்மா? ஆ, ஆ, சரிங்க. ஏ, உடனே கூப்பிட வாய் வரல அப்படிதானே? பரவாயில்லம்மா, போக போக வந்துடும். யாருமா? இளமதிங்க. ஏய், குடு குடு, நான் பேசுறேன். இருங்க இருங்க, பாத்தியா உன் மாமா உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தவியா தவிக்கிறாரு. இந்தாங்க, உங்க மருமக கிட்ட நீங்களே பேசுங்க. அம்மா இளமதி, உன் அத்தை எப்பவுமே அப்படித்தாம சொல்லுவா. அவ சொன்னா சொல்லிட்டு போறா. இனிமே நீ எங்க வீட்டு மருமக இல்லம்மா, எங்க மக. நான் உனக்கு அப்பா மாதிரி. நீ இனிமே என்ன அப்பானே கூப்பிடுமா. அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் அம்மாவும் நிம்மதியா தூங்க போறோம். எவ்வளவு நாளா ரிஷி விஷயம் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நினைச்சு கவலைப்படாத நாளே இல்லம்மா. வீட்டுல ரிஷியும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தாமா. நீ எங்க வீட்டுல நிறைய நிறைய சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டமா. நீ வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு சந்தோஷம்னா நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு இப்பவே நான் நினைச்சு பாக்குறேன். அப்புறம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு பூ வைக்க வரோமா, அங்க வச்சு பாத்துக்கலாமா? என்னம்மா இளமதி, சரியா? சரிங்க சரிங்க. சரிம்மா, ஒரு நிமிஷம் இரு, நான் ரிஷி கிட்ட கொடுக்குறேன். இந்தாப்பா. இளமதி, இளமதி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டாங்க. அது அது வந்து சார், அது இளமதி, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சார்? ஐ லவ் யூ இளமதி. ஹலோ ஹலோ, என்ன சரியா கேட்கல? ஹலோ ஹலோ, இளமதி கேக்குதா? போன் ஆன்ல இருந்தா தான் நீ மறுபடியும் கால் பண்ணுவ. போனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறேன்.